வெல்கம் பேக் டு அவர் செஷன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா 2025 நிஃப்டியோடைய பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ நிஃப்டி கொடுக்க போகிறது பலனா இல்லை நிஃப்டி கொடுக்க போகிறது விளைவா அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்த்துட்டு நிஃப்டியில் ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸை உள்ளே விட போகிறாங்களா, இல்லை இன்வெஸ்டர்ஸ் ஓட போகிறாங்களா, இல்லை இன்வெஸ்டர்ஸை உள்ளே வர வச்சு ஓட விட போகிறாங்களான்னு தெரியல அப்படின்னு திங்கிங்கில் இருக்கிறவங்கள என்ன பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரைட், ஃபஸ்ட்டு நம்ம லாங் டேர்ம்ங்கிறனால மந்த்லி டைம் ஃப்ரேமை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் என்ன பார்க்கலாம் ஃபஸ்ட் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ட்ரேடிங் சார்ட்டை க்ளீனாக வச்சுக்கணும். ஓகே, எந்த ஒரு உள்ள தேவையில்லாத இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை, இண்டிகேட்டர்ஸே நமக்கு தேவையே இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் எப்படி இருக்குது? ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ரைட்டா, மந்த்லி டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் எப்படி இருக்குது? ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ எதுக்காக வந்துட்டுருக்கு? கரெக்ஷனுக்காக வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ கரெக்ஷன் ஃபேஸ் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ரைட், கரெக்ஷன் ஃபேஸ் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா, கரெக்ஷன் ஃபேஸ் இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்கிறது ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து யாருக்குன்னா, நான் வந்து சொல்கிறது எல்லாமே இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் சொல்கிறது. ஓகே, இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர்றதுக்கான நேரமாக இதுன்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர்றதுக்கான நேரம் இது இல்லை. ஓகே, அப்போ எப்போ வரலாம் அந்த கேள்விக்கான பதில் வேணும் இல்லையா, அதையும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம் அப்படின்னா 23,190 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வரைக்கும் போன லோக்கு இது கரெக்ஷன் அப்படின்னா இது ஸ்வைப் பண்ணிவிட்டு அழகாக போயிருக்கான். பட் இது ரிஜெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரிஜெக்ஷன் கிடையாது. ட்ரெண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதனால் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஓகே, ஸோ ஸ்வைப் பண்ணிவிட்டு போகணும். அப்போது எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னா, நீங்கள் டைம் ஃப்ரேமை கம்மியாக வச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கலாம். கம்மி பண்ணி வரும்போதே தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1 வீக் டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கலாம். இப்போ 1 வீக் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல அழகான டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ண வந்துட்டுருக்கான். எங்கே அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருந்து இங்கே வந்து, ஸோ இங்கே வந்து ஒரு நெக் லெவல் ஆக்ட் பண்ணி இதை ஸ்வைப் பண்ணிவிட்டு இந்த நெக் லெவலை கட் பண்ணும்போது இதை வந்து டச் பண்ணுவோம். இதுக்கு 1 இயர் ஆகிடும். ஓகேங்களா, ரைட், 1 இயர் ஆகிடும். 1 இயரில் நிஃப்டி ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டவுன் ட்ரெண்டை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஓகே, அதாவது ஜனவரி மந்த் வரைக்கும் இல்லைனா பிப்ரவரி மந்த் வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்டை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஸோ இன்வெஸ்டர்ஸ் உள்ளே எப்போ வரலாம் அப்படின்னா, இப்போதைக்கு இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர வேண்டாம். ஸோ 23,180 அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் உள்ளே வரலாம். 23,180ங்கிற ரேஞ்சை ரிஜெக்ட் பண்ணுற டைமில் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரலாம். நான் செபி ரெஜிஸ்டர்டு கிடையாது, நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி 2026 ஒரு 2 வாரத்துக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு எப்படி ஆக்ட் ஆகலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டபுள் பாட்டம் எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 23,663 644 க்ளோஸ் முடிஞ்சிருக்கு. 23,185 வரைக்கும் கூட வந்துட்டு டபுள் பாட்டம் எடுத்துட்டு இங்கே ரிஜெக்ஷன் ஆனா அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு நேராக 26,200 தான். அந்த ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கு 1 இயர் ஆகும். ஓகேங்களா, 1 இயர் ஆகும். 1 இயர்க்குள்ளே ஆகும். பட் 6 மாதம் கண்டிப்பாக ஆகிடும் ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்டு, இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இது வரைக்கும் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ண வந்துட்டுருக்காங்க. ஓகே, இப்போ டபுள் பாட்டம் எப்போ இன்ஆக்டிவ் ஆகும் அப்படின்னா, ரைட், இப்போது 23,200க்கு கீழே அழகாக வந்து ஸ்பைக் மட்டும்தான் விட்டுருக்கணும். வீக்லி டைம் ஃப்ரேமில் ஜஸ்ட்டு
ஸ்பைக் இதோ இந்த மாதிரி ஸ்பைக் மட்டும்தான் விட்டுருக்கணும். அது வந்து ஏதோ ஒரு சம்டைம்ஸ் மார்க்கெட்டுடைய ஒரு பேட் நியூஸ்னால அந்த ஸ்பைக் வந்து வரலாம். அதாவது ஸ்பைக் மட்டும்தான் விட்டுருக்கணுமே தவிர கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நிஃப்டி 2025 நல்ல அப் ட்ரெண்ட் வந்து இங்கே தெரியும். ஓகே, அப்போது எப்போ வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த லைன் ஓகே 23,191 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி டவுன் ட்ரெண்டு தான். இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆனால் மட்டும்தான் நிஃப்டி ஃபஸ்ட்டு லெவல் என்னவா ஆக்ட் ஆகலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது பொசிஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறேன். ஓகே, 24,833 24,853 ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 26,261 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போதைக்கு நிஃப்டியில் இருக்கிறது ரெண்டு விஷயம்தான். ஒன்று, இங்கே வந்து எப்படி ஃபார்ம் ஆகலைன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டு டபுள் பாட்டம் எடுக்கணும். ஓகே, ஸோ அது கலரும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்று இப்படி வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டு, இல்லைன்னா ஸ்வைப் மட்டும் பண்ணிவிட்டு இப்படி அழகாக வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு கேண்டில் க்ளோஸ் வைக்காமல் டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். அப்போது இந்த டபிள்யூ பேட்டர்ன் எப்போ இன்வேலிட் ஆகும்னா, இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சு கொண்டு வந்துட்டாங்கன்னா இது இன்வேலிட் ஆகிரும். அப்போ இது இன்வேலிட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு என்ன ஆக வாய்ப்பு இருக்குன்னா, அது இன்வேலிட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு நேராக இந்த சப்போர்ட் லெவல்கிட்ட வந்துடுவோம். ஓகே, ரிஜெக்ஷனை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அது இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரதுக்கான டைம் எல்லாமே வந்து நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோவில் வந்து சொல்லுவோம், ரைட்டா? ஸோ மோஸ்ட்லி நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் 80% இது டவுன் ட்ரெண்ட் ஆல் டைமில் வந்து பார்க்கும்போது, ஆல் ஓவர் டைம் பார்க்கும்போது இது வந்து கிராஷ் கிடையாது. ஸோ இது ஒரு கரெக்ஷன் தான். அந்த கரெக்ஷனுங்கிறது எது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா 23,200 வரைக்கும் கூட வந்துட்டு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த லோக்கும் இந்த ஹைக்கு இது கரெக்ஷனாக இருக்குது. இங்கே வந்து கரெக்டாக ரிஜெக்ஷன் ஆகிட்டு மேலே போயிட்டான், மறுபடியும் இங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் கீழே வருவான். எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 23,200 வரைக்கும் வந்துட்டு, இல்லைன்னா 200 வரைக்கும் கீழே ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஸ்பைக் மாதிரி இங்கே கீழே ஸ்பைக் கொடுத்துட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு இங்கே வச்சான் அப்படின்னா இது வந்து டபிள்யூ பேட்டர்னாக ஆக்டிவில் இருக்கும். அப்படி இல்லை, இது கொடுத்து இந்த இடத்த கட் பண்ணி கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா இது டபிள்யூ பேட்டர்ன் இன்வேலிட் ஆகிட்டு அடுத்த சப்போர்ட் ரேஞ்சுக்கு போயிடும். அப்போ இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரதுக்கான இடம் என்னென்ன இடம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, இன்வெஸ்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் உள்ளே வரலாம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரதுக்கான இடங்கள் 1 வீக் டைம் ஃப்ரேமில் இதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வைக்கும்போது 23,200க்கு கீழே வரைக்கும் போய் மறுபடியும் வந்து 23,200க்கு மேலே கேண்டில் வச்சான் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஆனால் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரலாம். அந்த லெவல் என்னென்னா 23,200க்கு கீழே போயிட்டு 23,200க்கு மேலே வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரலாம். இல்லை அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 24,840 இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரலாம். ஓகே, இல்லை நான் இன்னும் கீழே போகும், மார்க்கெட் டவுனில் போகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த டபிள்யூ பேட்டர்ன் இதை கட் பண்ண வராமல் ரிஜெக்ட் பண்ணாமல் பிரேக் பண்ணிவிட்டு டபிள்யூ பேட்டர்ன் இன்வேலிட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டு எடுக்கிறப்போ கூட இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரதுக்கான லெவல் நான் சொல்லிட்டேன்.
இது வந்து நிஃப்டியில். ஓகே, ஸோ 2026 நிஃப்டி எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இது மேக்ஸிமம் டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ண வந்துட்டுருக்கு. அந்த டபுள் பாட்டம் இங்கே வரைக்கும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போகலாம், இல்லைனா இங்கே இருக்கிறவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே கொண்டு போயிடலாம். ஓகே, எஸ்எல் ஸ்பைக்கு கொடுத்துட்டு மேலே அழகாக மேலே டார்கெட் கொடுத்துட்டு போயிடுவான். அப்போ இந்த 1 இயர் ஃபுல்லாக எப்படி நடக்குதுன்னா வர ஒரு மாதத்தில் தெரிஞ்சிடும். 2025 ஃபுல்லாக நடக்க எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 1 மந்தில் தெரிஞ்சிடும். ஜனவரி மந்த்லேயே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ தெரியும் பட்சத்தில் பிப்ரவரி மந்த்து இங்கே ரிஜெக்ஷன் ஆனால், இல்லை என்கிட்ட அஃபோர்டபுள் மணி இருக்குது, அஃபோர்டபுள் ஃபண்ட் இருக்குது, நான் பேக்கப்புக்கு ஃபண்டு வச்சுருக்கேன், ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஃபண்டு வச்சுருக்கேன்னா இங்கே கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே திரும்ப ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய மணியை இங்கே ஆவரேஜ் பண்ணலாம். ஓகே, இல்லை நான் ரொம்ப சேஃபாக பண்ணேன் அப்படின்னா 23,145 கிராஸ் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் தயாராகலாம். அதுக்கு இன்னும் 3 to 4 மந்த்துக்கு மேலே ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் தான் ரைட். இல்லை நான் ரொம்ப சேஃபாக பண்ண மார்க்கெட் இன்னும் கீழே வரும்னு நினைக்கிறவங்க டபிள்யூ பேட்டர்ன் இன்வாலிட் ஆனதுக்கப்புறமா 21,203ங்கிற ரேஞ்சுக்கு வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ டார்கெட் வந்து என்னவா இருக்கலாம், ஆல் டைம் ஹை தான் டார்கெட். ஆல் டைம் ஹை எங்கே இருக்குன்னா 26,300 சில்லற இந்த ரேஞ்சில் ஆல் டைம் ஹை இருக்குது. ஓகே, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 26,277 க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ அது வந்து டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ 3 இடத்துல இன்வெஸ்டர்ஸ் சொல்ல வரலாம். ஒன்று டபிள்யூ பேட்டர்னில் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகும்போது எந்த இடத்துலனா 23,200க்கு மேலே வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு க்ரீன் க்ளோஸ் கிடைக்கணும். கீழே வந்து டபிள்யூ பேட்டர்னாக வந்து ஒரு க்ரீன் க்ளோஸ் கிடைக்கும் போது இன்வெஸ்டர்ஸ் சொல்ல வரலாம். இல்லை அப்படின்னா 24,845க்கு மேலே ஒரு க்ரீன் க்ளோஸ் கிடைக்குதுன்னா இன்வெஸ்டர்ஸ் சொல்ல வரலாம். இல்லை அப்படின்னா 21,234க்கு கீழே போயிட்டு அதுக்கப்புறமா 21,234க்கு மேலே ஒரு க்ரீன் க்ளோஸ் கிடைச்சா இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரலாம். ரைட்டா, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.